பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தொடர்ச்சியா இந்தியாவும் இதை ரன் பண்ணதான் போறான்ற மாதிரி சொல்ல புரியுது. அது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம், இதை ஸ்டாப் பண்றதுக்கூடிய ரைட்ஸ் வந்து பாகிஸ்தான் இருக்கா, இல்ல நிறுத்தக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்களா அல்லது இந்தியா இருக்காங்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? ரெண்டு சைடும் டேமேஜ் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸா வார் கண்டினியூ ஆகும் சார். ஸோ அதுதான் வார் கேம்ஸ்ல. ஸோ யார் ஒரு சைடு வந்து ஓவர் பவர் பண்ணும்போது அல்ல எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் வந்தால் தான் வார் நிற்கும். இப்போதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இட் வாஸ் அன் அன்ப்ரோவோக்டு அட்டாக். பஹல்காம்ல பண்ணதும் அன்ப்ரோவோக்டு. நம்ம வந்து நான் எஸ்கலேட்டரின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒன்லி டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதுக்கு திருப்பி பதிலடி வந்து அக்ராஸ் த பார்டர் 1000 கிலோமீட்டரும் த்ரூ அவுட் அவங்க வந்து ஷெல்லிங் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. நிறைய சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் நிறைய இல்லை. ஒரு ஐ திங்க் ஒரு உயிர் போனால் ஒரு உயிர் தான். பட் ஐ திங்க் 25லேருந்து 50ன்னு சொல்றான் இன்னைக்கு பிபிசியில சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியா வந்து இதுல இருந்து தானா பின் வராது சார்.